நல்லா இல்லை ப்ரோ. படம் எப்படி இருக்கு? ஸ்டோரி நல்லா இல்லை ப்ரோ. இதில் ஆக்சுவலி ரொமான்ஸ் இல்லை, பட் அவங்க லவ் காமிச்சாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்போ சாரி யா இருந்தது, பட் வந்து அதை பேஸ் பண்ணி மூவி இல்லை, பட் அவங்களோட லவ் அந்த காம்போ நல்லா இருந்தது. இல்லை, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஜி பிரகாஷ்க்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. யா கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு அந்த எங்கேஜ் இருந்துகிட்டே இருக்குது. நல்லா அமேசிங் மூவி சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு ஃபஸ்ட் ட்ரை. ஜிவி சாரோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மூவி, கமல் சாரோட டெபியூட். சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்து விஎஃப்எக்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வித் ஜிவி சாரோட மியூசிக் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அப்படியே சீட்டுக்கு முனையில் உட்கார வச்சு பார்க்குற அளவுக்கு வந்திருக்கு சார். கன்ஃபார்மாக சார், கன்ஃபார்மாக சார். அதை வந்து நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தோன்னா தெரியும், ஹாரர் எஃபெக்ட் கொடுக்குது. ஏன் அது வருது, ஏன் வந்து அந்த ஜாம்பி வந்து இது பண்ணுது, அதெல்லாம் போரெல்லாம் அடிக்கலைங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். பைரட்ஸ் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவ்னஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் இதில். நீங்கள் வந்து படம் பாருங்கள். நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் இது. ஸோ அதனால் தேட்டரில் வந்து பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ஸோ ஸ்டோரியாக என்ன இருக்குங்கெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லாவே இருக்குது ப்ரோ. அதான் சொல்கிறேன்ல, இது நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசாக இருக்குங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ப்ரோ. இங்கே செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு ட்ரான்சிஷன் இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃப் வேறு, செகண்ட் ஹாஃப் வேறுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது படம் பேசிக்காக. ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நல்ல படம். யூஏ இருக்குது, ஸோ கிட்ஸ் வர முடியாது. பட் அதை தாண்டி நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்தாலுமே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கரமாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபீல் இருக்குது. வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செகண்ட் ஹாஃப்லேருந்து நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி இந்த மாதிரி இதில் பார்த்துட்டு நம்ம தமிழ் இதில் பார்க்கும்போது நல்லாவே எடுத்திருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகாமல் ஜென்ரலாக போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல என்டர்டைனிங் ஃபிலிம். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஜாலியாக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை. கம்ப்ளீட்டாக வெளியே உள்ளே பார்த்தது நம்ம ட்ரைலருக்கும் உள்ளேக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் நீட்டாக ஜாலியாக அந்த மினிட்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை, இது வந்து இப்போ ஹாரர் அப்படின்னும் போது அதுக்கான சவுண்ட்ஸ் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நல்லா இருந்தது. மோஸ்ட்டாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை, எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. நல்ல ஆக்டிங் இருந்துச்சு. சூப்பர். ஜிவி ஆக்டிங் சூப்பர். ஜிவி சார் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். டைரக்ஷன் எல்லாமே சூப்பர். ஸ்க்ரீன் பிளே சூப்பர். செகண்ட் ஆஃப் மாஸ். ஃபுல் என்டர்டைன்மெண்ட். பவர் பேக் என்டர்டைன்மெண்ட் சூப்பர். இந்த மூவிக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக ஷூட் ஆயிருக்கு. எவ்ரி திங் இஸ் ஆசம். ஃபுல் என்டர்டைன்மெண்ட். நீங்கள் மூவியில் இம்மர்ஸ் ஆகி பார்க்குற அளவுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அந்த மூவிக்கு கரெக்டாக இருக்குது. சீரியஸாக ஒரு சியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அங்கேயே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் சார். ஜிவியோட ஆக்டிங் சொல்லவே வேணாம் சார். அவர் எப்பயுமே போல் இஸ் அ நார்மல் போய்கிட்டே தானே இருக்கும். அவர் அப்படியே வந்து அவர் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு கடலுக்குள்ளே எப்படி அது வாழணும் அப்படின்றது அது ரியலிஸ்டிக்காகவே இருந்துட்டார். அப்படியே வயலன்ஸ் அதிகம்னு சொல்ல முடியாது சார். வயலன்ஸ் இட்ஸ் நாட் அ வயலன்ஸ். அதை வயலன்ஸாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு கடலுக்குள்ளே நடக்கிற ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் அது. ஸோ கடலுக்குள்ளே இவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது ஒரு இதாக எடுத்திருக்காங்க. அது ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் ஜிவி சாரோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு இழுக்கிற மாதிரி இருந்தது. பட் அது கடைசியில் அதை இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அதை ஒரு டக்குன்னு அதை முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதை மெசேஜ்னு சொல்ல வரல சார். பட் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கடலுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, நிறைய இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு கடல் ஒரு கண்ணி வந்து ஒரு காவு கொடுக்குது எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு இவ்வளோ வருஷம் எனக்கு ரொம்ப ஐம் நாட் இன்டு தட். நான் இப்போ தான் அதை பார்க்குறேன். நான் நடக்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி மேபி இருந்திருக்கலாம்.
ஓகே தேங்க்யூ வெரி மச் சார். சார் ஆக்சுவலாக சாரோட 25th மூவி கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் எல்லாருமே. படம் நல்லா இருக்குது. சாரோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு திருப்தி கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லை கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாரர் த்ரில்லிங் மூவியாக இருக்குது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். இல்லை ஒரு சில சீக்வன்ஸ் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. பட் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஓகே. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஹாரர் எல்லாமே சார் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் டேரக்டர் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் நமக்கு எவ்வளோ விஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல நமக்கு தேட்டரில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஜிவிஆருக்கு நல்லா இருந்துச்சு. படத்தில் மியூசிக் பயங்கரமாக இருக்குது. மாசாக இருக்குது. நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை ஒரு இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஒன்றும் லேக் ஆகலாம். விஎஃப்எக்ஸில் நல்லா மாசாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை நல்லா தான் போகுது. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா தான் போகுது. ஒன்றும் போர் அடிக்கல. நல்லா தான் போகுது. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த சின்ன பையன் சூப்பராக நடிச்சிருந்தான். நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது படம். பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங் தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்ல அனிமேஷன் சீக்வன்ஸ் ஒன்று வருது. அது பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதில் அவங்க தான் வந்து ஸ்பாய்லர் சொல்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம். நல்லா இருந்தது அவங்களோட கேரக்டர்லாம். படம் நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்ல ஹிட் ஆகும். அரண்மனையத்தோட அந்த அரண்மனை அந்த படம் மாதிரி இந்த படமும் அதே மாதிரி செகண்ட் பார்ட் எல்லாம் தேர்ட் பார்ட் வரையும் வரும். படம் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அவங்க பண்ணுறது பெரிய விஷயம். அது இருக்குது. நல்லா இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் என்கேஜிங்காக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் வேறு ஜானர், செகண்ட் ஹாஃப் வேறு ஜானர். ரொம்ப ரெண்டுமே நல்லா இருக்குது. வயலன்ஸ்லாம் ரொம்பலாம் இல்லை. அவ்வளோ இல்லை. பரவாயில்ல. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்ல படம். குட் மூவி. பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்லாம் ஹீரோயின் ஃபுல்லாக இருக்காங்க. ஃபுல்லாக படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பாக. எஸ். இது பைரட் ரிலேட்டட் இல்லை. பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு ஃபிஷர்மேனோட ஸ்டோரி மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து அந்த லைக் ஒரு லைக் கர்ஸ்ட் சீயை வந்து அவர் எப்படி வந்து சேவ் பண்ணுறாரு அண்ட் வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட். மோர் ஆஃப் லைக் தேட். இதில் ஃபஸ்ட் டைம் அந்த ஜாம்பி வரும்போதே என் கையில் இருந்த பாப்கார்ன் அப்படியே தெரிச்சு விட்டுட்டேன் நான். எனக்கு என்னன்னு தெரியல. நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்த படத்தை. அப்போது என் கையில் இருந்த பாப்கார்ன் அப்படியே தெரிஞ்சிடுச்சு பயத்தில். ஸோ அதனால் இட் வாஸ் ஆல் நேச்சுரல். எதுவுமே வந்து ஃபேக்காக தெரியலை. லைக் அந்த ஈவன் இஃப் யூ சி பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஆல்சோ அதில் வந்து அந்த ஆக்டோபஸ் அண்ட் ஆல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் இட் வாஸ் ஆல் வெரி நேச்சுரல். எஸ். பட் ஆனால் கிட்ஸ் வந்து எனக்கு தெரியல. இஃப் யூர் கிட் லைக்ஸ் வயலன்ஸ் மூவிஸ் தென் யூ கேன் பிரிங் இம் ஓவர் இயர். இதில் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது. நோ நாட் மச் மோர். கொஞ்சமாக இருக்குது. லைக் கொஞ்சம் ப்ரூச்சுவல் சீன்ஸ் இருக்குது. இது சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு லைட்டாக பதட்டமாக இருக்குது. இது மாதிரி கொடுத்ததில்ல. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. அதனால் பதட்டமாக இருக்குது. ஒர்க்காச்சு. எனக்கு ஒர்க்காச்சு. ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபாஸ்ட்டாக போயிடும். லேக் இல்லை. எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆச்சு. அது அப்படி பிரிக்க முடியாதுல்ல. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப உங்களை செகண்ட் ஹாஃபுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு உங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக போச்சு.